வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். மக்கள் யூடியூப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க. அதில் எல்லாமே இருக்குது. அரசியல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, சினிமா இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஒரு செட்டப்பில் என்ன மாதிரியான ஒரு சாதாரண மனிதன் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுகிறேன். திருச்சியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. இஸ் ஹேவிங் ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு அவருக்கு. அவரை ப்ரமோட் பண்ணி சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மேனேஜராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு வகையில் இவர் ஹாப்பி தான். ஆனால் அவர் திருச்சியில் இருந்த அந்த ஒரு வாழ்க்கை முறை சென்னை போனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன் அப்படின்னா திருச்சியிலேயே அவர் இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ எப்படி போகிறது சென்னைக்கு அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு தயக்கம் இருக்குது. ஆனாலும் கம்பெனி அவரை ப்ரமோட் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நாம் ஒய்ஃபு குழந்தைகளை கூட்டிகிட்டு திருச்சியிலேருந்து நம்ம சென்னை போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாரு. கணக்கு போட்ட என்ன ஆகுது அப்படின்னா, இவர் இப்போ ப்ரமோஷனால் வாங்க போகிற அந்த இன்க்ரீஸ் இன் சேலரியை விடவும் இவரோட செலவுங்கிறது ஜாஸ்தியாக போகுது. அவர் பார்த்துட்டு இது என்னடா அது, நம்ம ப்ரமோஷனில் நம்ம சென்னை வந்தாலும் நம்ம கையை விட்டு காசு ஜாஸ்தி செலவாக போகுது. அங்கே போனால் வெளியில் போகணும், ஆட்டோ சார்ஜு, டாக்ஸி சார்ஜு, வெளியில் இருக்கிறதெல்லாம் விஷயங்கள் வேறு, வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் உங்களுக்கு விலைவாசியெல்லாம் எப்படி இருக்குன்னு பயந்துட்டு எனக்கு இந்த ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு கம்பெனிக்கு எழுதி கொடுத்துட்றாரு. அவங்க பார்த்தாங்க, சரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அதை அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு மாதம் 1 மாதம் கழித்து ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு இளைஞன், லண்டன் ரிட்டர்ன் MBA படித்த பையன், அவனை சென்னையில் இருக்கிற அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆள் வேணும் இல்லையா? சரி, அந்த பையன் எப்பயும் போல் மற்ற எல்லா பிரான்ச்சுகளுக்கும் அவர் ஆர்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வேலை வாங்கிறது, ரிப்போர்ட் கேட்குறதுலாம் ஆரம்பித்தான். அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற இவர்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறாரு. சென்னை வாங்கன்னு கூப்பிட்றாரு, வர்றாரு, 4 days இருந்துட்டு போகிறாரு. மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் இவருக்கும் அந்த ஒரு புதுசாக அந்த இளைஞனான மேனேஜருக்கும் ஒத்துக்கலை. இவன் என்ன, நேற்று வந்தவன், என் சர்வீஸில் பாதி கூட இவனோட வயசு கிடையாது, இவன் போய் என்ன இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போய்ட்டு உட்காந்துடுறாரு. ரிப்போர்ட் கேட்டால் தரதில்லை, செட்மெண்ட் கேட்டால் வரதில்லை, ஃபோன் பண்ணால் டிலே பண்ணுறது, வாங்கன்னு கூப்பிட்டா கூட சென்னைக்கு அவர் அடிக்கடி வர்றதில்லை, போகிறதில்லை. நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக அவர் இருந்தார். இந்த பையன் பார்த்தான், எல்லா பிரான்ச்சிலையும் இருக்கிற மேனேஜர்ஸு, ஆஃபீஸர்ஸ்லாம் பையனுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இவர் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தெர் வாஸ் நோ கோஆப்ரேஷன். அவனுக்கு புரியுது. என்ன பண்ணிட்டான், ஒரு 2 மாதம் கழித்து திருச்சியில் இருக்கிற இந்த ஆஃபீஸரை தன்னோட சென்னை பிரான்ச்சுக்கு மாற்றுறான். ஷாக் ஆகிட்டார் இவர். முதல்லையாவது ப்ரமோஷனில் சென்னை வந்திருப்பார். இப்போ மிஞ்சி போனால் லாரி வாடகை கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இருக்கிற சம்பளத்திலேயே சென்னையில் தங்கி குழந்தைங்க படிப்பு, பசங்களும் காலேஜ் போகிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவார்னு பயந்துட்டார். வேறு வழி கிடையாது, தான் ஆகணும். வர்றாரு. 2-3 மாதம் தினமும் சண்டை. நான் கேட்டால் இவர் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். நிறையா லேப்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அந்த பையன்.
ஆக கூட்டி கழித்து பார்த்தா இவருக்கு வந்து சென்னையில் வேலை பார்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு சின்னதாக நோட் எடுத்து அனுப்பிச்சிட்டார். ஹெட் ஆஃபீஸ் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டார். அவங்க என்கொயரி கூப்பிட்றாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு ப்ரமோஷன் வேண்டாங்க, இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்து வேலையை பார்க்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் சண்டை தொடருது. இப்படி மன உளைச்சலில் இவர் இருக்கார். அப்போ ஒரு தடவை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறார் மயிலாப்பூர். போன உடனே அந்த கோயிலில் இருந்து கபாலீஸ்வரை பார்த்துட்டு, என்னப்பா கபாலீஸ்வரா, என்னை இப்படி சோதனை பண்ணுறியே, ஒரு சின்ன பையன் என் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி டார்ச்சர் கொடுக்குறானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர்கிட்ட இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு மானசீகமாக. இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, மயிலாப்பூரில் இருக்கிற இந்த கபாலீஸ்வரர் என்ன கேட்பார், ஏன்பா ப்ரமோஷன் வேண்டான்னு சொன்னது நானா, அவர் கேட்பாரா மாட்டார், நிச்சயமாக கேட்பார். இது வந்து கபாலீஸ்வரருக்கும் இவருக்கும் இருக்கும் பிரச்சனை அல்ல. இது வந்து இந்த ஆஃபீஸருக்கும் அவரோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ப்ராப்ளம். இதை இவர் தான் சமாளிக்கணும், இவர் தான் சால்வ் பண்ணணும். ஒன்று திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடணும், இல்லை ஏதாவது பண்ணி ஒரு மேனேஜர் போஸ்ட் இல்லை டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டாவது வாங்கினா தான் இவருக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும், கொஞ்சம் காசு பணம் கையை செலவாகாமல் இருக்கும். இந்த ரெண்டையும் பண்ணாமல் நீங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே போய் முறையிட்டீங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். சரி, இதை ஒரு 10 நாள் ஒரு மாதம் கழித்து 2 பேர் பேசிக்கிறாங்க. திருச்சியிலேருந்து வந்து இவர் வந்து இங்கே லோல் படுறாரு, பாவம் கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி அவருக்கு ஆகுதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப அந்த ஒருத்தர் சொல்கிறாரு, சார் என்னதான் இருந்தாலும் ஒரு 50 வயசுக்காரருக்கு மேலே ஒரு 30 வயசு பையனை மேனேஜராக போடுறது சரியா அப்படின்னு கேட்குறாரு இவர். இதுக்கு உங்கள் பதில் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம்.